பொதுத்தமிழ் இனி கட்டாயம் தமிழக அரசாணை. எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட 6 முதல் 12 வரை உள்ள தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 8500 MCQ வினா வங்கிகள் கொண்ட மாபெரும் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். இந்த புக்கை உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது புக்கை வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்துக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹500 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ். தேவைப்படுறவங்க அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து SSC CGL கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2021-2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும் 23/1/2022 தான் லாஸ்ட் டேட். SSC பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டைம், அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஜனவரி மந்த் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ண எக்ஸாம்ஸில் இதே பிரச்சனை இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஃபீ பேமெண்ட், அப்புறம் சலான் பேமெண்ட்டுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் Tier 1 பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2022 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Tier 2 அண்ட் Tier 3 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், ட்ரிபியூனல்ஸ் இதில் வரக்கூடிய வேகன்சி, அதாவது குரூப் பி, குரூப் சி. குரூப் பியில் 2 கெசடி போஸ்ட்டும் வருது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இது குரூப் பி கெசட்டட் போஸ்ட்டு. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் பி போஸ்ட் எல்லாமே 30 இயர்ஸ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் சி பொறுத்தளவுக்கு 27 இயர்ஸ். இதெல்லாமே SC/ST, OBC, PWD, எக்ஸ்-சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இருக்கிற போஸ்ட்டில் என்ன பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர், CBIC, CBTT இதெல்லாம் ஸோ CBICயில் இன்ஸ்பெக்டர், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர்டென்ட், அசிஸ்டன்ட், JSO, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, ஆடிட்டர், அக்கௌண்ட், ஜூனியர் அக்கௌண்ட், அப்பர் டிவிஷனல் கிளர்க், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வேகன்சி 5000க்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? வேகன்சியை பொறுத்தளவுக்கு SSC நோட்டிஃபிகேஷனில் CGL சொல்கிறது கிடையாது. பட் அவங்க வெப்சைட்டில் டென்டேட்டிவாக அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 5000க்கு மேலே வேகன்சி இருந்துச்சு. இந்த வருஷமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏஜ் லிமிட் டேட் பார்த்திங்கன்னா 1/1/2022. ஸோ போஸ்ட் 27 இயர்ஸுக்கு இருக்கவங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இதெல்லாமே SST OBCக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன், 69 பேஜஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, அப்புறம் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் கம்பைன்ட் லா அப்பீலேட் ட்ரிபியூனல், NCLAT, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த போஸ்ட்டுக்கெலாம். இதெல்லாம் போக மீதி இருக்கிற அனைத்து போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23/1/2022 அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SSC வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த PDFலேயே பெரிய ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சைஸும் பார்த்திங்கன்னா 9.2 கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் திரும்ப அறிவுப்படுத்திருக்காங்க. 9.4 23/1/2022 23:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11:30 நைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ண அப்படிங்கிறது தான் நம்மளோட சஜஷனாக இருக்குது. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவு ₹100 பே பண்ணணும். உமன் ஆல் கேண்டிடேட் ஆஃப் உமனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ ₹100 பேமெண்ட் நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். BIM, UPI, நெட் பேங்கிங் இது வழியாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SC/ST, PWD இவங்களுக்கெல்லாம்
அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் கிடையாது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும். ஒன்லி ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட் மட்டும் ₹100 பே பண்ணால் போதுமானது. அதுவும் வந்து ₹100 தான். இந்த 2 எக்ஸாமுக்கு சேர்த்து CBT 1, CBT 2 அண்ட் CBT 3 3க்குமே சேர்த்து தான் சிங்கிள் பேமெண்ட். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர், இது ஒரு பெரிய இதாக இருக்குது. நமக்கு வந்து சதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த ப்ளஸ் வருது. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி ஆட்சியில் ஆட் பண்ணியிருக்காங்க. மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் நீங்கள் எந்த சென்டர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரா. ஓகேங்களா. Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்ட்டு 3 டைப் இருக்குது. Tier 1, Tier 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு அண்ட் Tier 3 வந்து பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அண்ட் Tier 4 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் வேறெவர் அப்ளிகபிள், அதாவது தேவைப்படுற போஸ்ட்டுகளுக்கு மட்டும். இந்த CBT 1 அதாவது Tier 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. ஆன்சர் கீ வெளியிட்டு அதுக்கான அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அது $100 பே பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி தான் Tier 2க்கும். ஓகேங்களா. Tier 1 பொறுத்தளவுக்கு 4 செக்ஷன், ஜிகே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஒவ்வொரு செக்ஷனில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1 hour 20 minutes அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பேப்பர் 2 அதாவது Tier 2 பார்த்திங்கன்னா அது குவான்டிட்டி அபிலிட்டிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்பட்டால் இருக்கும். அதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா. Tier 1 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Tier 1, Tier 2 அப்ஜெக்டிவ் டெஸ்ட், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்டு இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்ல இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tier 2 நெகட்டிவ் மார்க் வந்து 0.25, Tier 1 வந்து 0.5. ஏன்னா வந்து Tier 2 1 பார்த்திங்கன்னா 25 மார்க் 25 கொஸ்டினுக்கு 50 மார்க் அப்படிங்கிறனால 0.5 நெகட்டிவ் மார்க் அண்ட் Tier 2ல் 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பற்றின எலாபரேட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Tier 3 அண்ட் பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ ப்ரீசியஸ் லெட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 hour 20 minutes, 100 questions, 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் அதை வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து கேட்குறாங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. Tier 1, Tier 2 தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் போகும்போது கீழ்காணும் ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. மோட் ஆஃப் செலெக்ஷன் Tier 1, Tier 2, Tier 3 இந்த 3 இருக்கு இல்லையா, இதில் மினிமம் மார்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கட் ஆஃப் கிடையாது. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், கட் ஆஃப் இதுக்கு மேலே வந்தாலும் கட் ஆஃப் மார்க் தான் எடுக்கணும். கீழே வரும் பொழுது இதுதான் மினிமம் மார்க்காக இருக்கும். ஓகே. Tier 1 பேஸ் பண்ணி வந்து Tier 2 கால் பண்ணுறாங்க, Tier 2 3க்கும் கால் பண்ணுறாங்க. Tier 1, Tier 2 பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி Tier 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. Tier 1 வந்து கடைசி வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான அதோட மார்க்கை சேர்த்துவாங்க. அது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து SSC CGL ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. Tier 1, Tier 2 அண்ட் Tier 3 பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரிஃபர்ஸ் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. அதாவது Tier 1, Tier 2, Tier 3, Tier எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வந்து கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. ஐ மீன் Tier 1 மார்க் வந்து கடைசி வரைக்கும் சேர்த்துறாங்க, Tier 2 சேர்த்துறாங்க, Tier 3 சேர்த்துறாங்க. ஓகே. மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் பைஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் Tier 1, Tier 2, Tier 3 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tier 4 பேஸ் கிடையாது. Tier 1, Tier 2, Tier 3 இது 3 சேர்த்து வச்சு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் தி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். இதில் கீழே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 time ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணவங்க அந்த உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா SSC CGL 2021 அப்படின்னு வந்து ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு. ஓகேங்களா. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களை டீல்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷனில் அதுக்கான டீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். Part 2 அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. இதில் வந்து SSC CGL இருக்கும். CGL உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் கரெக்டான சைஸுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு
நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ எந்தெந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கக்கூடாது, ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அக்செப்டபிள் ஃபோட்டோகிராஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், வேறு சைஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பேஜ் கேண்டிடேட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன், படித்து பார்த்து அப்ளை பண்ணிங்க. ஓகேங்களா. அண்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சிக்கு மேலே இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் அனைத்து டிகிரி படித்தவங்களும் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கு அனைத்து போஸ்ட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் கீழே வருது. ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.